ஜனவரி முதல் தமிழ்நாட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்கின்ற தியேட்டர் உரிமையாளர்களின் கோரிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். ஓடிடியில் உடனே ரிலீஸ் பண்ணிட்டா சின்ன படங்களுக்கான வரவேற்பு கிடைக்கிறது இல்லை. இப்போ கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படம் நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய படம். பட் தேட்டரிக்கலில் நிறைய நாள் ஓடாத ஒரு காரணத்தால் ஓடிடியில் நல்ல பேர் கிடச்சிச்சு அந்த படத்துக்கு. சின்ன முதலீட்டு படங்கள் எட்டு தோட்டாக்கள் மாதிரியான படங்களும் ஓடிடியில் நல்ல வரவேற்பு இருக்குது. தேட்டரிக்கலாக வரவேற்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் தேட்டரிக்கெல்லாம் ரொம்ப நாள் கிடைக்கல. பெரிய படங்கள் மட்டும்தான் தேட்டரிக்கல் ரன் கிடைக்கிது. அதுவும் 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி தான் ஓடுது. இப்போ வர எந்த படமுமே தேட்டரில் ஒரு 10 நாள் கூட தாண்டதில்லை. 10 நாள் இல்லை, ஒரு வாரம் கூட தாண்டதில்லை. முன்னெல்லாம் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் 200 நாள்லாம் ஓடிச்சு. நீங்கள் கரகாட்ட படம் எடுத்துங்க, அதெல்லாம் ஒரு வருஷம் ஓடி சில்வர் ஜூப்ளிலாம் கொண்டாடி பெருசாக போச்சு. இப்போ ஏன் இந்த மாற்றம் வருதுன்னா ஓடிடி வந்துச்சு. எப்படி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது நம்ம வீட்டில் பார்க்குற டிவிலையோ அந்த இதில் எப்பவுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அதிகமாக வால்யூம் வச்சா பக்கத்து வீட்டில் டிஸ்டர்ப் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அதோட ஃபீல் வேறு. இது இந்த தயாரிப்பாளர்கள் எடுத்தது நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன். என்ன கேட்டால் பெஸ்ட்டு ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தேட்டரில் ஸ்நாக்ஸ் ரேட் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. டிக்கெட்டை விட ஸ்நாக்ஸ் ரேட் தான் ஓவராக இருக்குது. இப்போ ஓடிடியில் பார்க்கலான்னா பார்க்கலாம். பட் ஆனால் என்னன்னா வீட்டில் பசங்களை இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஒய்ஃப்லாம் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பசங்க இருக்காங்க. என்ன பசங்களை வச்சுன்னு என்னால் பார்க்க முடியல சரியா ஓடிடியில். மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.